எல்லை மீறிய ஒரு உறவு. கணவன் வீட்டில் இருப்பாங்க, கணவனை விட்டு வேறொரு ஆண்களை நோக்கிறதோ இல்ல கணவன் மனைவியை விட்டுட்டு வேறொரு பெண் மீது தன்னுடைய நாட்டத்தை செலுத்துவது தான் அஃபேர்னு சொல்றாங்க. இந்த அஃபேர் வந்து ஒரு உடல் ரீதியிலான தொடர்பா மாறும்போது அது அடல்ட்ரியா மாறுது. அந்த அடல்ட்ரியில ஒரு குழந்தை உருவாகி குழந்தை வெளியில பிறந்து வரும்போது அது ஒரு இல்லெஜிட்டிமேட் சைல்டா தான் பிறக்குது. இது கணவனுக்கு எதிரான மனைவி செய்யக்கூடிய கொடுமை. ஆனா இதுல கணவன் வந்து அந்த குழந்தை எனக்கு பிறக்கல அப்படிங்கறத நிரூபிக்கணும். குழந்தைய டிஎன்ஏ டெஸ்ட்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. ரீசெண்டா கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. ரீசெண்டா கூட ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஆனா டிஎன்ஏ டெஸ்ட்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. கட்டாயப்படுத்தாம அந்த கணவன் எனக்கு அந்த குழந்தை பிறக்கல அப்படிங்கறத கணவன் நிரூபிக்கணும். கொஞ்சம் கொடுமையான விஷயம் தான். அதுல குறிப்பா நீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த குழந்தை உருவான காலகட்டங்கள்ல நானும் என் மனைவியும் விலகிதான் இருந்தோம் அப்படிங்கறதை கணவன் நிரூபிக்க கடமைப்பட்டவர். கொஞ்சம் கொடுமையான விஷயம் தான். சட்டம் அப்படிங்கறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்ல. நம்ம ரொம்ப அந்த பிரச்சனையை முழுசா ஒரு வழக்கறிஞர் கிட்ட நம்ம சொல்லி ஆராய்ஞ்சு அந்த வழக்கறிஞர் தான் அதுக்கு எப்படி நிரூபிக்கிறதுங்கிறத கிளைண்ட்டுக்கு சொல்ல முடியும். இது சம்பந்தமான ஒரு வழக்கு வந்து இந்த மதன்லால் வெர்சஸ் சுதேஷ் குமாரில தான் இதே மாதிரி ஒரு பிரச்சனை. ஒரு இல்லெஜிட்டிமேட் சைல்டு பிறந்திருப்பாங்க, அது அந்த கணவர் நிரூபிச்சிருப்பாரு. நிரூபிச்சோன்னா டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து அந்த குழந்தை இல்லெஜிட்டிமேட் சைல்டு தான் அப்படிங்கிறத கணவன் நிரூபிச்சிட்டாருன்னு சொல்லி அந்த கணவனுக்கு விவாகரத்து வழங்கி அந்த நீதிமன்றம் வந்து தீர்ப்பளிச்சிருப்பாங்க. ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம்.